மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினரின் கார் மீது பாஜகவினர் தாக்குதல் நடத்தி உச்சகட்ட அராஜகத்தில் ஈடுபட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலில் பாஜக வன்முறையை கட்டவிழ்த்து விட்டுள்ளது. பல இடங்களில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் மீது பாஜகவினர் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் ஹூக்ளியில் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மித்தாலி பாக்கியின் காரை பாஜகவினர் அடித்து நொறுக்கி அராஜகத்தில் ஈடுபட்டனர். பாஜக குண்டர்களால் தாக்குதலுக்கு உள்ளான திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மித்தாலி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் எம்பியுமான அபிஷேக் பானர்ஜி நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்டுள்ள திரிணாமுல் கட்சி பாஜகவின் இரத்தக்கரை படிந்த அரசியலுக்கு ஒருபோதும் அஞ்ச மாட்டோம் என தெரிவித்துள்ளது. பாஜகவின் அராஜகத்தை ஜனநாயக முறையில் முறியடிப்போம் என்றும் தேர்தல் களத்தில் தகுந்த பாடம் புகட்டப்படும் என்றும் திரிணாமுல் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினரின் கார் மீது பாஜகவினர் தாக்குதல் நடத்தி உச்சகட்ட அராஜகத்தில் ஈடுபட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலில் பாஜக வன்முறையை கட்டவிழ்த்து விட்டுள்ளது. பல இடங்களில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் மீது பாஜகவினர் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் ஹூக்ளியில் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மித்தாலி பாக்கியின் காரை பாஜகவினர் அடித்து நொறுக்கி அராஜகத்தில் ஈடுபட்டனர். பாஜக குண்டர்களால் தாக்குதலுக்கு உள்ளான திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மித்தாலி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் எம்பியுமான அபிஷேக் பானர்ஜி நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்டுள்ள திரிணாமுல் கட்சி பாஜகவின் இரத்தக்கரை படிந்த அரசியலுக்கு ஒருபோதும் அஞ்ச மாட்டோம் என தெரிவித்துள்ளது. பாஜகவின் அராஜகத்தை ஜனநாயக முறையில் முறியடிப்போம் என்றும் தேர்தல் களத்தில் தகுந்த பாடம் புகட்டப்படும் என்றும் திரிணாமுல் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது.